எங்கள் வீட்டில் ஈவினிங் டீ டைத்துக்கு இது பேர் சுய்யான்னு சொல்லுவாங்க. நாட்டில் கூட எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சுய்யா எங்கள் ஊரில் செய்வாங்க. இது என்ன செய்வாங்கன்னா வாழைப்பழம், கோதுமை, கொஞ்சம் வெல்லம், அவ்வளோதான். நான் இன்னைக்கு வெல்லம் என்கிட்ட இல்லை. இங்கே வெல்லம் இங்கே சுகரே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். அதை எடுத்துருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். ரொம்ப ஷேப்பெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது வேணும். கொஞ்சம் தண்ணியாக கழிச்சிட்டேன். இனிமே கூட அது கொஞ்சம் குழம்புலாம் தான் இருக்கும். மாவு கொஞ்சம் நிறைய இது இருந்ததுனால, தோல் இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். சளிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் ஸ்நாக்லாம் இந்த மாதிரி தான் வீட்டில் ஈவினிங் தான் செஞ்சு கொடுப்பாங்க. சத்தும் ஆயிடுச்சு, ஒரு ஸ்நாக்கும் ஆச்சு. குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ உள்ள பிள்ளைங்க, என் பையன் விஷயம் நான் செய்கிறேன் எனக்கு வேண்டாம் ஓடி போயிட்டான். இது ஒரு கிராமத்து காரணங்க. அந்த காலத்துலேயே எல்லா வீட்லேயும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, இப்போ உள்ள எங்கள் ஜென்ரேஷன்ஸில் சாப்பிடுமா தெரியல. எங்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பிடிச்சிது. அப்போல்லாம் பிஸ்கட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம்ல. இது மாதிரி தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ்னால் ஓலப்பாக்கடை, ராகி பக்கடை, இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்குங்க. அதான் இப்போ 2 நாள் 3 நாள் கூட வச்சுக்கலாம், கெடாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பழக்குங்க. சும்மா இந்த பிஸ்கட்டே வாங்கி கொடுக்காம இப்படி செஞ்சு கலக்கிட்டு இப்படி செஞ்சோம்னா ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லமோ சுகரோ, கோதுமை மாவு, அவ்வளோதான். இது ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஸ்டிஃபாக இருக்காது. அப்போல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும், மழைன்னா உடனே ராகி பக்கோடா, ராகி மாவு வீட்டில் இருக்கும்ல, அது வெறும் உப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, வெங்காயம், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 நாள் வச்சுக்கலாம். நான் எப்பவுமே அடிக்கடி எங்கள் வீட்டில் என் பசங்களாம் சின்னதாக இருக்கும் செஞ்சு கொடுப்பேன். இப்பெல்லாம் சாப்பிட்றதுல இல்லை. இப்படி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்க, சுய்யான் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கப் மாவு, ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு 5 டீஸ்பூன் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கல் அளவுக்கு ஒரு வெல்லம் போட்டால் போதும். மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு கையில் கசைக்கு வாழைப்பழத்தை கஷ்டமாச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா கூழ் மாதிரி ஆயிடும். அதில் தண்ணியே கலக்காமல் அப்படி நம்ம கொஞ்சம் கலந்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க பாருங்க பாருங்க, டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, லைவ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைவை முடிச்சுட்டு நான் கையோடு வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இதை செய்கிறேன். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். அப்படி ஒரே ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், ஒரு 3 டீஸ்பூன் சுகர் போதும். இல்லை ஒரு சின்ன கல்லளவு கட்டி அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் போதும். இவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக். பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். சாப்பிட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது.
தேங்க்யூ ஸோ மச். நான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட வைக்கலாம். எங்க நீ பாரு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? பாருங்க, செஞ்சு கொடுங்க, அசத்துங்க பசங்களை. வீட்டில் இப்போ எல்லாம் வெக்கேஷனில் இருக்கிற பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுத்து பசங்களை அசத்துங்க. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பிடிக்கும் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்.